இந்த அணிலுங்களா எப்படி தெரியுமா கேள்வி கேக்குது? என்ன எங்க விஜய்க்கு 1000 அக்கா இருக்கு, 1000 தங்கச்சி இருக்கு, பொண்டாட்டியா இருந்துட்டு போறேன். பொண்டாட்டியா 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். யார் வேணா போட்டுட்டு போட்டு. என்ன மாதிரி உலகத்துல நம்ம வாழ்ந்துன்னு இருக்கோம், இவனுக்கு என்ன மாதிரி கூட்டம்ன்றத பாருங்களேன். 1000 அக்காவா இருக்கும், 1000 தங்கச்சியா இருக்கும், ஏன் பொண்டாட்டியா இருந்துட்டு போறோம்? இதெல்லாம் வந்து செருப்பால் அடிக்க தேவை. நான் கேக்குறேன், இது இதெல்லாம் பொம்பளையா? இது எப்படி தெரியுமா இருக்கு? உன் பொண்டாட்டி உனக்கு மட்டுமா பொண்டாட்டியா இருந்தா? ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தா பாரு ரேஞ்சில இது பேசிட்டு போதே. இவன் புருஷனா இதை எப்படி விட்டு வைக்கிறான்? அதுவும் எப்படி சொல்லு பாருங்க. அக்காவா இருந்தோம், தங்கச்சியா இருந்தோம், ஏன் பொண்டாட்டி? அப்ப அக்காவா தங்கச்சியா இருந்துட்டு பொண்டாட்டியா இருப்பியா? அக்கா உறவு என்ன, தங்கச்சி உறவு என்ன, பொண்டாட்டி உறவு என்ன தெரியாதுங்க. இதுங்கெல்லாம் தர்திரம் பூச்சி என்ன பண்றது? நம்மளுக்கு என்ன தப்பா நம்மளுக்கு இந்த டாபிக் நம்மளுக்கு ஏங்க இந்த டிவோர்ஸ் டாபிக் நம்மளுக்கு அன்வான்டட் டாபிக் இல்ல. எப்படி திமுக அவங்களோட பர்சனல் எப்படிங்க திமுக எடுத்துறீங்க? எப்படிங்க சதி செய்யலீங்க? கரூர் சம்பவத்துல நீ ஒழுங்கா டைமுக்கு போயிருந்தா அந்த பிரச்சனை நடந்திருக்காது. அதுக்கும் திமுக தான் காரணம். ஜனநாயகன் படத்துல சென்சர் போர்டு பேச்சை கேட்டிருந்தா உனக்கு பிரச்சனை வந்திருக்காது. அதுக்கும் திமுக தான் காரணம். ஒழுங்கா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிருந்தா எஸ்ஓபி போட்டுருக்க போறது கிடையாது. அதுக்கும் திமுக தான் காரணம். உன் பொண்டாட்டிய நீ ஒழுங்கா பாதுகாத்து ஒழுங்கா அந்த அம்மாவோட குடும்பம் நடத்தி இருந்தா, ஊர் மேயாம இருந்திருந்தா அவங்களும் கோர்ட் வாசல மிதிச்சிருக்க போறது கிடையாது. எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்.